நேயர்களுக்கு வணக்கம். மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்தியில் நம்ம சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பவும் பொதுவாக அவர் தோழர் சுஃபியான் அவர்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சில வேளைகளில் தனியாகவும் பேசுகிறோம். என்னென்னா இங்கே நடந்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தோட அப்டேட் நம்ம பண்ணுறோம். மாற்றுக்குரலில் பொதுவாக நம்ம பேசுகிறது நிறைய இடங்களுக்கு போய் ரீச் ஆகுது. அது நிறைய பேர் சொல்லவும் செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நம்ம மாற்றுக்குரலுக்காக பேசுகிறதுல முதல் செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு பொதுவாக என்ன செய்வோம், நம்ம ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸு வாங்கி அதை வாடகை கொடுவோம். ஒருத்தருக்கு வாடகைன்னு விட்டுருப்போம். அவங்க என்ன செய்வாங்க, உள்குத்தா வேறு ஆட்களுக்கு வாடகை விட்டு, நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வாடகை விட்டோன்னா அவங்க 2 லட்ச ரூபா வாடகைக்கு பிரித்து விட்டு கடைசியில் ஓனர் பார்க்கும்போது, ஏன் நான் உனத்தானப்பா வாடகை விட்டேன், நீ ஒன்று இப்படி விட்டுருக்க அப்படின்னா, அது ஒரு மாதிரி பெப்பர் முழிப்பாங்க, பிரச்சனை வரும், கோர்ட்டு போவாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இப்போது ஈராக்குங்கிறது ஒரு தனி நாடு. அது ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தனி நாடு. இறையாண்மை இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு தனி நாடு. அங்கே சதாம் ஹுசேன் இருந்தது, அவரை தூக்கில் போட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஆனால் அந்த ஈராக்கில் ஒரு அதிபர் இருக்கார். அவர் ஆட்சி பண்ணுறாரு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி 2 மாதம் 1 மாதம் முன்னாடியெல்லாம் பயங்கர வீராவேசமாக நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருக்கோம், ஈரான் எங்களுடைய உறவுகள், நாங்கள் ஈரானோட தான் கைகோர்த்து நிற்கிறோம், அமெரிக்கர்கள்லாம் முதல்ல இங்கேருந்து வெளியேறுங்க அப்படின்னாரு. அந்த டைமில் அதையும் நான் வெளியே சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா, ஈராக்கில் நஜஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெசர்ட்டு. அந்த டெசர்ட்டில் ஒரு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தளத்தை வச்சு பெரிய அளவுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈரானுக்கும் தெரியல, அல்லது தெரிஞ்சதாக தெரியல, யாருமே கண்டுபிடிக்கல. அது ஒரு பாட்டுக்கு என்னென்னா, அது அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்காங்கன்னா, அமெரிக்க ஆட்கள் வராங்க போகிறாங்க நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் சரி அந்த இடம் ஆக்சுவலாக கைவிடப்பட்ட ஒரு தளம். அங்கே எப்படி இஸ்வஹான் பக்கத்தில் அது கொள்ளையடிக்கிறதுக்காக அமெரிக்கா வந்திருக்கும் போது ஒரு கைவிடப்பட்ட இது ரன்வேல அவங்களுடைய ஃப்ளைட் இறங்கி, அந்த ஃப்ளைட் மண்ணில் சிக்கி, அதுக்கப்புறம் கடைசியில் கிட்டத்தட்ட 2 ஃப்ளைட்டு, 2 ஹெலிகாப்டரு, அப்புறம் சின்ன ஃப்ளைட்டு 2 ஆள்கள், ஒரு ஏகப்பட்ட ஆட்கள் போட்டு தள்ளி சொத்து போயிட்டு போனாங்களா. அமெரிக்கா கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் லாஸ் பண்ணாங்க இல்லையா. அது கைவிடப்பட்ட ஒரு இடம். அது மாதிரி இங்கே ஒரு கைவிடப்பட்ட ஒரு தளம். அந்த தளத்தில் ஹெலிகாப்டர் வருது, ஃப்ளைட் இருக்குது, ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு உளவு சொன்னது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர். அவர் இந்த மாதிரி இருக்கே அப்படி சொன்னோன்னா, அப்படியே அப்படின்னு ஆளாளுக்கு போய் பார்க்க, அங்கே பார்க்க கடைசியில் விஷயம் லீக் ஆச்சு. என்னென்னு பார்த்தா, அந்த தளத்தை முழுமையாக ஆப்ரேட் பண்ணுறது இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேலிருந்து ஈரான் அடிக்கிறத விட ஈராக்குள்ளே இருந்து ஈரான் அடிக்கிறது ஈஸி. இப்படி தான் நிறையா இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் உள்குத்து வச்சு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அமெரிக்கா அங்கே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் உள்ளே விட்டு எல்லா விதமான கெட்ட காரியங்களும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஈரான், சைனா, ரஷ்யா, இந்த கோஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் அலர்ட் ஆகிறாங்க. இஸ்ரேல் இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் வந்துருச்சு. இது எப்படி இங்கே இஸ்ரேல்காரங்க எப்படி வரப்போச்சு அப்படி எப்படின்னா அங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு முதல் தகவல். ஓகே. ரெண்டாவது தகவல் எப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, திரும்பி நீ என்ரிச் பண்ணி வச்சுருக்க ஒரு 450 கிலோ யுரேனியம் அதை எங்கள் கையில் கொடுத்துரு. எங்கள் கையில் என்ன, அந்த என்பிடி IAEA ஆட்கள் வருவாங்க, அவங்க கையில் கொடுத்து என்பிடியில் கொடுத்து அங்கே ஒப்படைச்சிரு அப்படின்னா, அது ஒப்படைக்கிறதுக்கு அமெரிக்கா கையில் ஒப்படைக்கிறதும் அப்படி இஸ்ரேல் கையில் ஒப்படைக்கிறது ஒன்று தானே, நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ புட்டின் அவங்களோட அந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய விழாவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில நான் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக வர்றேன், அந்த 450 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை நான் ரஷ்யாவில் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை அமெரிக்கா உடனே நிராகரிச்சிட்டாங்க. ஈரானும் இந்த பக்கத்தில் அமெரிக்கா சொன்னதை நிராகரிச்சாச்சு. ஸோ மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ அங்கங்கே நம்ம நிறைய டீட்டெயில் பார்த்துக்கிட்டே இருப்போமே. அந்த டீட்டெயில் என்ன, ஒரு லேடி எழுதுனது இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 168 பெண் குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகள் இறந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே நடந்திருக்கும். கப்பல் போக வரத்து எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை ஒரு $3 கீழே தான் இருந்திருக்கும். இப்போ $5-6 போய் நிற்குது. இது எப்போ நடந்திருக்கும்னா, ட்ரம்ப்பை அந்த ஆள் பண்ண கிரிமினல் வேலைகளுக்காக பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா, ஜெயிலில் போட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நம்ம சந்தானம் சொன்ன மாதிரி அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி
என்ன 2025 ஜனவரியில் தானே அவர் பதவி ஏற்றார். அதுக்கு முன்னாடி வந்து நவம்பரில் அப்போ எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆள் எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அந்த ஆள் பண்ண கிரிமினல் வேலைகளுக்காக அன்றைக்கே பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்ப அருமையான ஒரு வாசகம் தான். அது போக அமெரிக்காவில் இன்டெலிஜென்ஸு அவங்க என்ன பண்ணாங்க வந்து முஸ்தபா கமேனி அவர் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் கூட அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அத்தனை விஷயத்தையும் சொல்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பிளேயர் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும். என்ன சிஏ வந்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க, மொசாடு ஊடுருவி இருக்காங்க. அந்த மொசாடு சிஏ உளவு சொன்ன ஒரு ஆளை இப்போது ஈரானில் பிடிச்சி தூக்கில் போட்டிருக்காங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கேட்டால் இது வந்து யார், யுஎஸ் அண்டு இஸ்ரேலுக்கு இவர் வந்து உளவு சொன்னார், அவர் எங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளை பிடிச்சி தூக்கில் போட்டு கொள்கிறாங்களா. அப்போது உளவு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பணம் முக்கியமாக உயிர் முக்கியமாக நம்ம ஐயோ நமக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்ட்டு உளவு சொல்கிறதுக்கு ஈரானில் ஆள் தட்டுப்பாடு மொசாடுக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளே இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து உளவு எப்படி சொல்ல முடியும். அதனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஆட்கள் நிறைய ஆசை வார்த்தை காமிச்சு பார்க்குறாங்க. ஆனால் உயிர் பயத்தில் யாரும் இப்போதைக்கு மொசாடு அண்டு சிஐஏ M16 இவங்களுக்கு ஆட்கள் கிடைக்காம தட்டுப்பாடு. அப்போ இனிமேல் விளம்பரம் கொடுக்க வேண்டியதான். இனி வந்து இந்த மாதிரி ஆட்கள் தேவை, மொசாடு உளவாளியாக ஈரானில் ஆள் தேவை, சிஏ உளவாளியாக ஈரானில் ஆள் தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுக்க வேண்டியதான். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஈரானில் மொசாடுக்கு சிஏவுக்கு M16க்கு உளவு சொல்கிறதுக்கு ஆட்களே கிடைக்காம தட்டுப்பாடு இருக்குங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா நம்ம UAE, கத்தார், பஹ்ரைன், குவைத் இவங்கெல்லாம் வந்து உல்லாசமாக ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அந்த இதில் ஹர்மோஸ் வழியே வந்து கேபிள் போகுதே, அந்த கேபிள் வழியே கிட்டத்தட்ட $10 ட்ரில்லியன் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த எத்தனை கேபிள் அப்படின்னா ஒரு 7 கேபிள். இதை வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு முன்னாடியே போன மாதம் வந்து நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கிடைச்ச டீட்டெயில் வச்சு 7 கேபிளை நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 7 கேபிளை நாங்கள் கட் பண்ண மாட்டோம், அதை சீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இடுக்கி பிடிச்சி சீஸ் பண்ணுறது என்ன பண்ண போகிறாங்கன்ற டெக்னிக்கல் டீட்டெயில் வந்து இன்னும் தெரியல. அதை வந்து டீட்டெயில் எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். சீஸ் பண்ண போகிறோன்றாங்க. இந்த 7 கேபிள் எந்த அளவில் முக்கியம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 லட்சம் கோடி. ஓகே, யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்தியாவோட இது வந்து ஒரு 50-60 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 60 லட்சம் கோடி நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி 50 லட்சம் கோடியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. 80 லட்சம் கோடியா இல்லை 60 லட்சம் கோடி நினைக்கிறேன். ஓகே, அப்போ இந்தியாவோட பட்ஜெட்டே 60 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 4,39,000 கோடி அல்லது 4.5 லட்சம் கோடி இந்தியா தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு. ஓகே, இந்தியாவோட பட்ஜெட் வந்து ஒரு 50-60 லட்சம் கோடி. ஆனால் இந்த கேபிளில் டெய்லி டிரான்சாக்ஷன் எவ்வளோ வருது அப்படின்னா 1000 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்கள். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு 2 மாதம் இந்த ஈரான் போரில் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் இழந்தது மட்டும் கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி. அவங்க தளத்தை இழந்ததாக இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், ஆட்கள் இழந்ததாக இருக்கட்டும், அவங்களுக்கு அணுதி அப்புறம் எதிர்காலத்தில் அவங்களுடைய அந்த டாலரைசேஷன் இருக்கு இல்லையா, அது மூலமாக வரக்கூடிய வரத்துக்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி அவங்க இழந்திருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இழந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த 7 கேபிள் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு 950 லட்சம் கோடி அல்லது 1000 லட்சம் கோடி 1000 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. எது மூலமாக? இந்த மாதிரி ஸ்விஃப்ட் மூலமாக. ஏன்னா பேங்கிங் ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லுவோம். பேங்க்கில் வந்து இங்கே போட்டால் ஸ்விஃப்ட் மூலமாக நெஃப்ட்டு ஸ்விஃப்ட்டு அப்புறம் எல்சி அப்புறம் எல்சின்னா வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு அப்படிங்கிறது. அது போக வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கேள்விப்பட்டிருப்போம். வந்து மணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த இங்கே பணத்தை இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சா துபாய் போகணும், அல்ல துபாயிலேருந்து அனுப்பிச்சா இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக துபாயில் இருக்கிற நம்ம உழைக்கும் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு இங்கே பணம் அனுப்பணும், அவங்க அக்கௌண்ட்டில் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டோ அல்ல NRO அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அங்கே UAE எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குன்னா அந்த UAE எக்ஸ்சேஞ்சில் வந்து திராம்ஸை கொடுத்தா நமக்கு வந்து இங்கே இந்தியன் ரூபியாக அவங்க அக்கௌண்ட்டில் இங்கே நிற்கும். இதை வந்து அவங்க வீட்டில் எதுவும் எடுத்துக்கிற முடியும். அல்லது
அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் தன் மனைவிக்கோ சகோதரனுக்கோ அம்மாவுக்கோ யாருக்கோ பணம் அனுப்புனா அந்த யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் போடுங்க. பேங்க்கில் போகிறது ஒன்று, இன்னொன்று எக்ஸ்சேஞ்சில் போகிறது ஒன்று. இந்த மாதிரி பணம் டிரான்சாக்ஷன் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இது வந்து எக்ஸ்சேஞ்சு அதுவும் வந்து பிரச்சனையாகும் அப்படிங்கிறது. அப்புறம் க்ளவுடு கம்ப்யூட்டிங். க்ளவுடுங்கிறது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லாக க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் தேடி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான இன்டர்நெட்டு ஹை ஸ்பீடு, வெரி வெரி ஹை ஸ்பீடு இன்டர்நெட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஏஐ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கான டெக்னோ கம்பெனி அதுக்கும் நிறைய பெருசாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பயங்கரமான தேவை இருக்குது. அந்த 7 கேபிளையும் நாங்கள் வந்து சீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 7 கேபிளை வந்து ஈரான் கையில் எடுத்துருக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா 2024 அங்கே ஹவுத்தீஸ் இதில் ரெட்சி வழியே போன கேபிளில் ஒரு 17 கேபிளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணாங்க. முழுசாக இல்லாமல் ஒரு டேமேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து உலகமே அலறிச்சு, ஐயோ டேமேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கே சில மாதங்கள் ஆச்சு. அப்புறம் சில பல கோடிகள்லாம் ஆச்சு. ஓகே, ரிப்பேர் பார்த்துட்டாங்க அங்கே. அப்போ இந்த கேபிள் அடித்தா எங்கே வலிக்கும் இருக்குல்ல, இந்த கேபிளை வந்து அடித்தா நீங்கள் வந்து மொத்த நாடு வந்து அசையாமல் அப்படியே போன மாதிரி ஆயிரும். அசைய முடியாது. அது போக இந்த கேபிள் இல்லாமல் வேறு வழியிலையும் அவங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு இது கிடைக்கும் அப்படின்னா விண்வெளியிலேருந்து அவங்களுக்கு அந்த சேட்டலைட் மூலமாக கிடைக்கும். பட் அதோட அளவு என்னென்னா 5%. அப்புறம் இடையில எலான் மஸ்கெல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்தாங்க யூஏலேருந்து. அவர் என்ன சொன்னார், ஐயோ அந்தளவுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஸ்டார்லிங்க்கு கொடுக்க முடியாது, ஒரு 20-25% வேணால் கொடுக்கலாம். அப்படின்னா அந்த 20-25% வச்சு என்ன செய்கிறது? அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, சோசியல் மீடியாங்கிறது ஒரு பக்கம், டெலிஃபோனுங்கிறது இன்னொரு பக்கம், அப்புறம் டிரான்சாக்ஷன் இன்னொரு பக்கம், அப்புறம் ஏஐ மாடியூல் அது மாடலில் அவங்க இந்த டெக்னோ கம்பெனி, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்குது, உலகமே இருக்குது. அப்படிங்கிற இடத்துல இந்த கேபிள் அவங்க பிடிச்சாங்கன்னா சொல்லி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதை வந்து கரெக்டாக இறுக்கி பிடிச்சி அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் அவங்களுடைய கழுத்தை வந்து இறுக்கி பிடிச்சிருக்காங்க ஈரான். அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் கட் பண்ணல, சீஸ் பண்ணுறோம், நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக மேலே போகிற கப்பலுக்கு நாங்கள் டோல் வசூல் பண்ணிக்கிறோம், கீழே போகிற கேபிளுக்கு நீங்கள் வருஷம் எனக்கு இவ்வளோ சார்ஜ் கொடுங்க, நான் இடத்த கொடுக்குறேன், இல்லை நான் இடத்த கொடுக்கல, நான் கட் பண்ணிக்கிறேன், இல்லை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இப்போ எல்லாமே அலறி போய் கிடக்காங்க. இந்த மொத்த அரபு நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேல் எல்லாம் சேர்த்து. ஏன்னா இங்கே துபாயில் இஸ்ரேல் தான் முக்கியமான ஃபினான்ஷியல் அட்வைஸராக, ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை, அது சர்வீஸை எல்லாத்தையும் பண்ணுறது இஸ்ரேல்காரங்க. அப்போ இஸ்ரேல், அமெரிக்கா, அரபு நாடுகள் பூரா வந்து ஆடி போய் கிடக்காங்க, இது என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ இந்த நேரத்தில் வந்து நெதன்யாவுக்கு வந்து ஒரு ஐடியா வரும்ல, பாஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈரான் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, இங்கே ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிற வர வண்டி டேங்கர் கப்பலை பூரா அடிக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்று செய்யுங்க, மொத்த ஈரானே அழிச்சிட்டோம்னா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார். மொத்த ஈரானே அழிச்சிட்டோமா, எதை அடிக்கணும், அங்கே இருக்கிற ஆயில் ஃபீல்டு, ரிஃபைனரி, வாட்ரு, தண்ணி இருக்குது, அதோட டீசலேஷன் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய டவரு, அது எதாவது இருந்துச்சுன்னா அது அப்படின்னு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து மலைகள், அது எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஓப்பனிங் தெரியுதோ, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் வழி இருக்கோ, அந்த வழியை பூரா அடித்து முடிச்சிருங்க. அல்லது மொத்தத்துக்கு அணு ஆயுதத்தை போட்டு ஈரானை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. அந்த நெதன்யாகு ஐடியா அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறார் வந்து நெதன்யாகு ரொம்ப அப்படி வருத்தப்பட்டு ஒன்று சொல்லியிருக்கிறார், ரொம்ப வருத்தப்பட்டு. இந்த மாதிரி சோசியல் மீடியா இஸ்ரேலுக்கு எதிராகவே நிறையா பேசுது, அது இதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போவே இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நான் நினச்சபடி இஷ்டத்துக்கு யூடியூப் வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்குது. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவோ, அது எதிரான இல்லை, இஸ்ரேல் நடத்தின படுகொலைகளுக்கு சாட்சியாக ஏதாவது வீடியோ போட்டாலோ ஃபோட்டோ போட்டாலோ அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நிறைய ஏகப்பட்ட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா? முன்னாடியெல்லாம் பார்த்தா அவங்க போடுறது மட்டும்தான் செய்தியாக இருக்கும். இந்தியாவில் வந்து ஊடகங்களை சில குரூப் கண்ட்ரோல் பண்ண மாதிரி உலக அளவில் யூதர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போது சோசியல் மீடியா திறந்து விட்டாங்க. அந்த சோசியல் மீடியா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ண வேறு புதுசாக வேறு யாராவது சோசியல் மீடியா பண்ணும்போது அவங்க டெவலப் ஆகி போயிடுவாங்கன்ற பயம் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வச்சு தான் உலகத்தை வந்து ஆட்டி படைக்க முடியும். இன்றைக்கி வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குதா, இந்த எலெக்ஷனில் வந்து இவர் வந்து விஜய் சூப்பர் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கும் சோசியல் மீடியா தேவைப்படுது. இல்லை ஸ்டாலின் மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சோசியல் தேவைப்படுது. எடப்பாடி வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி அதுக்கும் சோசியல் மீடியா, எல்லாத்தையும் சோசியல் மீடியா பூரா போட்டு முன்னாடி பார்த்தா அந்த துருவரத்தி அப்படின்னு இந்திய அளவில் ஃபேமஸ் ஆனார் திடீர்னு. அது எல்லாமே இவங்க வந்து செட்டப் பண்ணுறது, எல்லாம் செட்டப் பண்ணி அப்படி யாரை ஆட்சிக்கு கொண்டு வரணும், யாரை ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும்,
பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மீறி நம்ம மக்கள் நம்மளுடைய இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக மக்களோட நலத்திட்டங்கள் கரெக்டாக நலத்திட்டங்கள் ப்ளஸ் மக்களோட சட்டம் ஒழுங்கு நல்லா பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. அதையும் மீறி இதில் பயன்படுத்துறதுக்கு இல்லையா, இது வந்து உலக அளவில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. அது இலுமினாட்டிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை தான். ஆனால் உலக அளவில் அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். சோசியல் மீடியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. அது போக இப்போது ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கடைசியாக வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம், ஈரான் முக்கியமான ஒரே சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரே ஒரு மிசைல் ஈரான் மேலே பறந்து வந்து அடிச்சிச்சுன்னா எங்கள் கையில் வந்து வேறு மாதிரி புதுசாக இதுவரைக்கும் பார்க்காத ஈரான் வெப்பன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. மொத்த ஏரியாவும் சிதைச்சிருவோம். அதாவது அமெரிக்காவோட மொத்த தளங்கள் ஏற்கனவே ஒரு 27 தளங்களில் 13 தளங்கள் சோழி முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிற எக்ஸ்ட்ரா தளங்கள் அது அப்புறம் மொத்த இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஜிசிசி கண்ட்ரி எல்லாத்தையும் சோழி முடிச்சிருவோம் நாங்கள். அங்கே இருக்கிற பெரிய பெரிய டவர்ஸு அதுக்கப்புறம் பவர் பிளான்ட்டு, வாட்டர் டீசலேஷன் பிளான்ட்டு, அப்புறம் பைப் லைனு, அது இது ஆயில் ஃபீல்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து சோழி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ வீடியோலாம் கொஞ்சம் வந்துருச்சு. அது வந்து ஏஐ வீடியோவா என்ன வீடியோவோ ஃபோட்டோவும் தெரியலை. ஆனால் வந்திருந்தது இந்த அறிவிப்பு வந்து உண்மை. அதில் வந்த ஃபோட்டோஸ் வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ ஈரான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான முக்கியமான செய்தி. ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.